இல்லை பல்லாண்டு. இது சொல்கிறார் பாருங்க, எந்தை தந்தை 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 தம்மூத்தப்பன். ஒரு பாசுரம் மாத்திரம் அதில் சொல்லிவிடுறேன். 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சிகின்றோம். திருவோணத் திருவிழவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீரப்பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே. எந்தை தந்தை தந்தை என்னமோ நான் மாத்திரம் சேவிக்கிறதுன்னு நினச்சிக்க வேண்டாம் நீர். எந்தை தந்தை 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 தம்மூத்தப்பன் எற்றைக்கும் 7 பிறவிக்கும். அப்படியே இது பெரியாழ்வார் சொன்னதை அப்படியே எடுத்துகிட்டு தான் ஆண்டாள் எற்றைக்கும் 7 பிறவிக்கும்னு திருப்பாவலை சொல்கிறார். இன்றைக்கி நேத்தி இல்லை, எனக்கு முன்னால் 7 ஜென்மா, எனக்கு அப்புறம் என்னோட சேர்த்து எனக்கு அப்புறம் 7 ஜென்மா. இத்தனை ஜென்மாவிலேயும் நான் உன்னை தவிர வேறு ஒருவரை பாடுவதில்லை. உமக்கே நாமாட்செய்யோம் அப்படின்னு சொல்கிற பாருங்க, நாமாட்செய்வோம் அப்படிங்கிற பாருங்க. அந்த மாதிரி இவர் எந்தை தந்தை 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 திருவோணத் திருவிழவில் எம்பெருமான் அவதாரம் பண்ண ரோகிணி நட்சத்திரம் தானே சுவாமி அப்படின்னா அத்தத்தின் 10ஆம் நாள்னர் பெரியாழ்வார் சொல்லச்சு. அஸ்தத்தின் 10ஆம் நாள் அப்படின்னா எதுன்னு நினச்சிக்க, ரோகிணிலேருந்து எண்ணுங்கோ, அஸ்தம் 10வது நட்சத்திரம் வரும். அஸ்தத்துலேருந்து எண்ணிங்கன்னாக்க திருவோணம் ஸ்ரவணம்னு சொல்கிறோம் சமஸ்கிருதத்தில் வரைச்சே, வடமொழியில் வரைச்சே, அது 10வது. ஆக இது எந்த 10ன்னு தெரியாத கம்சன் மொழிக்கணுன்றதுக்கோசரம் அத்தத்தின் 10ஆம் நாள்னு சொன்னாராம். ஆச்சரியமாக இருக்குது கேட்குறதுக்கு. அந்த மாதிரி இது பெருமாளுடையதான மேன்மையை சொல்கிறது, அழகை சொல்கிறது, அவனுடைய குணங்களை கண்டு அதில் ஈடுபட்டு அவன் நீடூழி வாழணுன்றதுக்கோசரம்தான் இந்த திருப்பல்லாண்டு பாடினார். அதனால் இந்த திருப்பல்லாண்டை கார்த்தால் எழுந்த உடனே முதல்ல ஏன்னா பிரணவம்ன்றதுனால துயில் எழுப்புறதுக்கும் திருப்பல்லாண்டுக்கும் சம்பந்தம் இல்லையேன்னு நினைக்கலாம். அது கிடையாது. பிரணவம்ன்றதுனால முதல்ல அதை சொல்லிவிட்டு அடுத்தது திருப்பள்ளி எழுச்சி பாடுறார். இது தொண்டரொடி பொடியாழ்வார் அனுகிரகம் பண்ணதான 2 கிரந்தம் பண்ணிருக்கார். திருமாலைன்னு ஒன்று, திருப்பள்ளி எழுச்சின்னு ஒன்று. அதில் இது திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரங்கள். இது எண்சீர் கழிநெடில் ஆசிரிய விருத்தம் என்கின்றதான இலக்கண வகையைச் சேர்ந்தது ஆனபடியினாலே இது எப்படி இருக்குன்னார், எம்பெருமானுடையதான பெருமையை சொல்லி அவரை யாரெல்லாம் போற்றி துயிலெழுப்பறா அப்படின்னு சொல்கிறார். இரவியர் மணிநெடும் தேரொடும் இவரோ, இறையவர் 11 விடையரும் இவரோ, மருவிய மயிலினன் அருமுகனிவனோ, மருதரும் வசுக்களும் வந்தீண்டி புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும். இன்றைய தினம் கூட அங்கேருந்து யானை புறவியெல்லாம் பெருமாள் முன்னால் அந்த திருப்பள்ளி எழுச்சியில் நிற்கும் ஸ்ரீரங்கம் கோவிலில். இது ஸ்ரீரங்கத்தை தானே பாடியிருக்கார். ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்தீண்டிய வெள்ளம். குமரதண்டம் அப்படின்னா முருகன் அவனுடைய கணங்களோடு சேவிக்கிறானான். புகுந்தீண்டி அருவரையனயனின் கோயில் முன்னிவரோ, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. ஆச்சரியமான பாசுரம். ஒரே ஒரு பாசுரம் போகிறோம், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ துயில் எழுப்பியாச்சு. துயில் எழுப்புறதுல அடுத்த கட்டம் என்னன்னா, துயில் எழுப்பின உடனே இதெல்லாம் கோவிலில் நடக்கிற திருவாராதன கிரமங்கள் போது நடக்கிறதான ஒரு விஷயம் இது. அதனால் அந்தந்த ஆர்டரில் நான் சொல்லிட்டு வரேன். அடுத்தது திருப்பாவை. இது ஏற்றியது ஆண்டாள்னு தெரியும். 30 பாசுரம். இது 8 அடி 4 சீர் ஒரு விகற்ப நேரிசை வெண்பா கொச்சக கலிப்பா. அதில் அந்த இலக்கணத்தில் இதை பண்ணிருக்கேன். இது என்னன்னா, லோகத்தில் இருக்கிற வாழெல்லாம் நித்திரையிலேருந்து எழுப்பி பாவை நோன்பு கடைபிடித்து கண்ணனை அடையும்படி அமைந்துள்ள பாடல்களாக இது இருக்கிறது. தமிழ் இலக்கியத்தோட மிகச்சிறந்த படைப்பு இது. இது நோன்பில் எழுப்புறதுக்கு இதாக பாடினாளா, தூங்கின்னு இருக்காளான்னு அவள்லாம் உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானைன்னர். பெருமாள் தூங்கின்னு இருக்காருன்னா கிடையாது, யோகு செய்த பெருமானைங்கிறார் ஆழ்வார். அது மாதிரி இவாள்லாம் எப்படி படுத்துன்னு இருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லை, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு இருக்கும் இல்லையோ, 5, 5, 10 இருக்குது. இந்த இந்திரியங்கள்லாம் தூங்கின்னு இருக்குது. இதுகளை எழுப்பி எம்பெருமானிடத்துல நீராட்டம்னு சொல்கிறா பாருங்க. நீராட்டம்னு என்ன அப்படின்னா சம்ஸ்லேஷிக்கிறதுன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் எம்பெருமானுடன் கலந்து பரிமாறுதல், அதுதான் நீராட்டம் அப்படிங்கிறது. எம்பெருமானிட்ட போய் கலந்து பரிமாறணும். அதுக்கு என்ன காலம் அப்படின்னா, ஏனைய காலமெல்லாம் அதுக்கு உச்சித்தமாக இல்லை அப்படிங்கிறதுனால உஷக்காலம். ஏன்னா மனசு நிர்மலமாக இருக்கிற சமயத்தில் தான்
மனசில் எந்த ஒரு கிளேசம் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் தான் நாம் போய் பெருமாளை போய் சேவிக்கிறதுக்கு போவோம். அதுக்கு தான் பாருங்கள், காலங்காலத்தால் பார்த்தாலுன்னா இந்த மயிலாப்பூர் கோவிலில், எங்கள் கோவிலில் 400 பேர் கார்த்தால் நித்தியம் அவ்வளோ பேர் வந்து பெருமாளை சேவிப்பான். எதுக்கு சொல்கிறேன்னா, மனசு நிர்ஜலமாக இருக்கும் அந்த சமயத்தில். போய் பெருமாளை சேவிக்கணும்னு தோணும், போய் பெருமாளை சேவிக்கணும்னு. அதுக்குத்தான் பெருமாளோட கலந்து பெருமாள் ஏகாந்தமாக எழுதிருப்பார். எந்த ஒரு இதுவும் இல்லாத நிசப்தமாக இருக்கும். காலை வேளையில் எந்தவித சப்தமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. கோவிலுக்கு போனோம்னா நம்மளுடைய மனசை எம்பெருமானிடத்தில் ஒன்றி போய் பெருமாளை சேவிக்கக்கூடியதான சமயம். அந்த சமயத்தில் போய் சேவிக்கணுன்றதுக்கோசரம் தான் இப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தை சொல்லணும். அதுக்கு திருப்பாவை ஏன் அப்படின்னா, கோதை தமிழ் ஐயைந்து வேதம் அனைத்துக்கும் வித்து வெள்ளத்துரு தரவில் துயிலமர்ந்த வித்துன்னு பார்த்தோம் இல்லையோ கார்த்தால. இப்போ வேதம் அனைத்துக்கும் வித்து ஆனபடினாலே இதை சொன்னாலே வேதத்தை சொன்னதான பலன் நமக்கு கிடைக்கிறதுங்கிறதுனால திருப்பாவை சொல்லுவது அவசியம். ஏன்னா இது நாச்சியார் பாடின பாட்டு இல்லையா. ஒரு இடத்துல கூட நாச்சியார் 30 பாசுரம் திருப்பாவையும், நாச்சியார் திருமொழி 143, மொத்தம் 173 பாசுரங்கள். ஒரு இடத்துல கூட அமங்கல சொற்களே கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு இடத்துல கூட அமங்கல சொற்களே கிடையாது. ஏன்னா பெரியாழ்வாராவது செத்துப்போவதோ ஒரு போது நினைந்துங்கிற ஒரு இடத்துல வரைச்சே, அது பின்னால் நம்மளுடைய கர்மானுஷ்டானத்துக்கு வரைச்சே அதை சொல்லுவோம். அது கிடையாது. இங்கே ஒரு இடத்துல அமங்கல சொற்களே கிடையாது. நரகம் கிடைக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் எங்கும் இன்புற்று இருவர் எம்பாவாய் தான் அங்கே. அதனால் இதை விசேஷமாக பெரியவா எடுத்து வச்சு இதெல்லாம் யார் பண்ணிருக்கான்னா பகவத் ராமானுஜர் பண்ணதான மிகப்பெரியதான ஒரு கொடை நமக்கு அது. அதனால் திருப்பாவை சேவிக்கிறதுன்னு வச்சுன்னு இருக்கும். இப்போ திருப்பாவையில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறது ஏதோ 10 minutes 10 minutes. இப்போ திருப்பாவையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம திருப்பாவை உபன்யாசம்னு பண்ணச்சே நம்ம சொல்லிக்கலாம். பெண்களுடைய வலிமை, சமத்துவம், அன்பு, பக்தி, சமூக ஒற்றுமை, சந்தோஷம் இதெல்லாம் காமிக்கிறோம். அடுத்தது நீராட்டம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இந்த நீராட்டத்தில் தான் இந்த ஆராதனம்ன்றது அங்கே தான் வருது. ஆராதனை ஆகிதான் பெருமாளுக்கு நீராட்டம். வகையால் மனமொன்றி மாதவனை நாளும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் திசைத்தோர் அமரர்கள் சென்றிறைஞ்ச நின்ற அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீராட்டத்தில் வரைச்சே நீராட்டத்துக்கு முன்னால் ஆராதனம், இந்த தூபம் சமர்ப்பிக்கிறது, தீபம் சமர்ப்பிக்கிறது இதெல்லாம் இதுக்கும் பாசுரம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஆழ்வார் சொன்னது தான் அப்படியே எடுத்து வச்சுட்டு இங்கே கோவில்கள்லாம் நடக்கிறது. நீராட்டம்ன்றது பெரியாழ்வார் பண்ணது. வெண்ணெய் இழைந்த குணங்கும்னு சொல்லி அதோட அமுது படைத்தலும் அங்கேயே வருது. என்னன்னா, அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தின்னல் உறுதியேல் நம்பிங்கிற இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்றதுக்கு வா. வரத்துக்கு முன்னால் தீர்த்தம் ஆடிட்டு சாப்பிடு. ஏன்னா கூழானாலும் குளித்து குடின்னு சொன்னால் பாருங்கள், குளிச்சுட்டு சாப்பிட்ணுன்னு பெருமாளுக்கு அங்கங்கே ஆயர்களோடு சேர்ந்து போகிறாரு இல்லையோ, உடம்பெல்லாம் அழுக்காக இருக்குது, அந்த அழுக்கெல்லாம் போக உன்னை நான் தீர்த்தம் ஆடிட்டு சாப்பிடுங்கிற அதாச்சா. அதுக்கப்புறம் பூச்சூட்டல், சாயரக்ஷைன்னு ஒன்று இருக்குது. இதில் பூச்சூடல் பெருமாளுக்கு நல்ல வாசனாதி புஷ்பங்களை எல்லாம் கொண்டு பெருமாளுக்கு அணிவிக்கிறது அப்படிங்கிறது. ஆனிரை மேய்க்க நீ போதி, இதுவும் பெரியாழ்வார் பண்ணது தான். அருமருந்தாவதரியாய் கானகமெல்லாம் திரிந்த உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனிலினிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய். செண்பகப்பூ சூட்டுறது, மல்லிகைப்பூ சூட்டுறது, இருவாட்சி பூ சூட்டுறது, செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்றிவை சூட்டவாவென்று அப்படின்னு அதையும் சொல்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். பூச்சூட்டு, ஏன்னா சாயங்கால வேளையில் பூச்சூட்டுற சமயம் பெருமாளுக்கு பூச்சாத்துதல், அந்த சமயத்தில் இந்த பாசுரங்களை சொல்கிறது அப்படின்னு இதெல்லாம் சடங்குகளில் வரக்கூடியதான பாசுரங்கள். அடுத்தது காப்பிடல்னு ஒன்று. காப்பிடல்னால் என்னென்னா சாயரக்ஷைக்கும் அதுக்கும் ஒத்துமை இருக்குது. என்னென்னா பெருமாள் இந்த ஆயர் பிள்ளைகளோடு விளையாடிட்டு வர சாயங்கால வேளையில் வரச்சே தோஷங்கள்லாம் ஏதாவது பெருமாளுக்கு தாக்குமோன்றதுனால காப்பிடுறதுக்கோசரம் அழைக்கிறா பெருமாளுக்கு ரக்ஷையை கட்டி. அதுதான் சாய ரக்ஷை. கோவிலில் நடக்கிற உற்சவம் இதுவும் அதே தான். சாய ரக்ஷைன்றது அதுதான். சாயங்காலம் வரக்கூடியதான குழந்தைக்கு ரக்ஷணம் பண்ணணுன்றதுக்கோசரம் என்ன பண்ணுறாரு இங்கே அப்படின்னாக்க, இந்திரனோடு பரமன் திருஷ்டி தோஷ பரிகாரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கோசரம் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவரெல்லாம் மந்திரமா மலர் கொண்டு மறைந்து வராய் நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அந்தியம் போது அங்கு நில்லேல். சாயங்கால வேளையில் குழந்தை
பெரியவாளுக்கு இல்லை, குழந்தை வெளியில் போகாத எங்கேயும், அங்கெல்லாம் போய் நின்றுருக்காத. அழகனே காப்பிடவாராய், திருவள்ளரையில் இருக்கிற பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுற அந்த அழகோடு சேர்ந்து பெருமாளுக்கு காப்பிட அழைக்கிறதுன்னு சொல்லி இது ஒரு சடங்காக கோவிலில் நடத்துகிற. அதுக்கப்புறம் சென்னி யோங்கு, இது பூர்த்தியாகவே நம்மளுடைய ஆத்மாவை எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிக்கிறது அப்படின்னு, என்னை திருத்தி பணி கொண்டு என்னுடைய ஆத்மாவை நீ தான் கரத்தேற்றணும்னு பெருமாளை பற்றி பாடுறதான ஒரு அற்புதமான பாட்டு. இதுவும் பெரியாழ்வார். சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா, என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப் பொறி ஒற்றி கொண்டுன்னு ஒரு இடத்துல சொல்கிறார். பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமிழ உரைத்தாற்போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன், உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன். விஷ்ணு சித்தர்னு பேர், அதனால தான் இவருக்கு விஷ்ணுவை தன் சித்தத்தின் பால் வைத்தவர் இவர். விஷ்ணுவும் இவரை தன் சித்தத்தின் பால் வைத்தவர் ஆனபடினாலே இவர் மாத்திரம் வச்சுருந்தாருன்னா கிடையாது, 2 பேரும் வச்சுருக்கா. மற்ற ஆழ்வார்களுக்கு அந்த பேர் இல்லை, இவருக்கு மாத்திரம்தான். சதா விஷ்ணுவோடைய சித்தமாகவே இவர் இருக்கார். இவர் எம்பெருமானும் இவருடைய சித்தமாகவே இருக்கிறதுனால இவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேருங்கிறதுனால இந்த பாசுரம் உன்னை மாற்றின்றி உரைத்து உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் அப்படின்னு. அடுத்தது திருவீதி புறப்பாடு. இந்த திருவீதி புறப்பாடு சமயங்களில் என்ன சொல்கிறா அப்படின்னா, இயற்பா முதலாயிரம் மற்றும் பெரிய திருமொழி அதன் தொகுப்புகளிலிருந்து அந்தந்த திவ்ய தேசங்களுக்கு ஏற்ப இருக்கக்கூடியதான பிரபந்தங்களை எல்லாம் சொல்கிறது. இப்போ திருவல்லிக்கேணின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அங்கே விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானை சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. அந்த ஊரில் பெருமாளுக்கு புறப்பாடு ஏற்பாடு ஆச்சுன்னா இந்த பாசுரத்தை சொல்லி வீதி புறப்பாடு ஆகும். அதில் இயற்பான்னு ஒன்று இருக்குது, அது பின்னால் நான் இயற்பாவுக்கு வரேன் நான். அடுத்தது திருவீதி புறப்பாட்டோட கோஷ்டி அமைப்பு என்ன, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதில் வைஷ்ணவ கோவில்களெல்லாம் திவ்ய பிரபந்தம் சொல்கிறவா முன்னால் போவா, வேதபாராயணம் சொல்கிறவாள்லாம் பின்னால் வருவா. இது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, திவ்ய பிரபந்தத்துக்கு இருக்கக்கூடியதான ஏற்றத்தை இங்கே சொல்கிறார் ஆழ்வார். என்னன்னா, அண்டர்கோன் என் ஆன என்னும் திருப்பார்த்தன் பள்ளின்னு ஒரு திவ்யதேசம் இருக்குது சீர்காழி பக்கத்தில். அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணச்சே அதை சொல்கிறார். அண்டர்கோன் என் ஆன என்னும் ஆயர் மாதர் கொங்கை புல்கு செண்டன் என்னும், அதை விட்டுடுங்க, நான் மறைகள் தேடியோடும் செல்வன் என்னும். ஆழ்வார்களுடைய பாசுரத்திலே மனதை பறிகொடுத்த எம்பெருமான் அந்த கோஷ்டி முன்னே போக அதை தேடிக்கொண்டு ஓடுறானான். நாடியந்தன் உள்ளம் கொண்ட நாதன் என்னும் நான் மறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வன் என்னும். ஏன் கோஷ்டி முன்னால் போகிறது, ஆழ்வார் கோஷ்டி ஏன் முன்னால் போகிறதுன்னா அதனுடைய அழகுக்கோசரம் அது முன்னால் போகிறது. அதுக்கு அவ்வளோ மரியாதை பெருமாள் கொடுக்குறார் வைஷ்ணவ கோவில்களில். பின்னால் வேத பாராயணத்தை பற்றி அவர் கவலைப்படல, ஏன்னா வேதம் இல்லாத பெருமாள் இல்லைங்கிறதுனால வேதம் பின்னால் அவரை தேடி நான்மறைகள் தேடி என்றும் பின்னால் வரக்கூடியதான வேத பாராயணம் வடமொழி வேதம் இருக்குது பாருங்க, அது பெருமாளை தேடின்னு ஓடின்னு வருது. எங்கே இருக்குதுன்னு பெருமாளை காணமேன்னு பார்த்தா பெருமாள் என்னடான்னாக்கா இந்த தமிழ் வேதமாகியதான 4000 திவ்ய பிரபந்தத்தை துரத்திண்டு பெருமாள் ஓடுறாராம். அதனால தான் இன்றளவும் கூட வைஷ்ணவ கோவில்களிலே இந்த விஷயங்கள் இவ்வாறு இருக்கின்றது திருவீதி புறப்பாட்டில். அதனால தான் இந்த 2 ஆழ்வாருடைய வாக்கை ஒட்டி, திருமங்கை ஆழ்வார் தான் அதை சொல்கிறார், திருமங்கை ஆழ்வாருடைய வாக்குக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஆழ்வார்களுடைய திவ்ய கோஷ்டி முன்னாலேயும் வடமொழி வேதத்தினுடைய கோஷ்டி எம்பெருமானுக்கு பின்னாலேயும் புறப்பாட்டில் வருவது இன்றளவும் வழக்கமாக இருக்குது. இது வரைக்கும் சேவிக்காதவா போய் சேவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பள்ளி அறை சேர்தல், ராத்திரி உற்சவம் வந்தாச்சு. திருப்பள்ளி அறையில் என்ன பண்ணுறா அப்படின்னா, பெருமாளை தொட்டிலில் போடுறா. இதுவும் பெரியாழ்வார் தான் பண்ணியிருக்கார், குலசேகர ஆழ்வார் பண்ணியிருக்கார். பெரியாழ்வார் கண்ணனை தாளாட்டுறார். மாணிக்கங்கட்டி வைரமெடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ அப்படிங்கிற. ஒவ்வொருவரும் எம்பெருமான் குழந்தை பிறந்திருக்கான், தொட்டிலில் போட்டிருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிசு பொருள்களை பெருமாளுக்கு கொடுக்கறதாகத்தானே இந்த பள்ளி அறையில் படுத்துட்டுருக்குச்சு. இந்த பாசுரம் பாடுறதுன்றது கோவிலில் உண்டு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, குலசேகர பெருமாள் என்ன பண்ணார்னா, கண்ணனை தானே நீ தாளாட்டினர், நான் ராமனை தாளாட்டுறேன் அப்படின்ட்டு மண்ணு புகழ் கௌசலை தன்
மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன்சேர் கன்னி நன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. அவர் ராகவன்னு ராமனுக்கு பேர், ராகவனே தாலேலோன்னு ராமனுக்கு இது பாடுறார். ஏன்னா அவர் யசோதைக்கு பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனால ராமனை தன்னுடைய குழந்தையாகவே இவர் பாவித்து இவர் ராமனுக்கு பண்ணுறார். இது தவிர பிரம்மோத்சவம் பவித்ரோத்சவம் முதலான விஷயங்களில் ஆழ்வார் ஆச்சாரிய திருவனுங்க இதெல்லாம் வருடாந்திர இது பிரம்மோத்சவத்தில் பாருங்கள், கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாள் நடக்கிறது. இதில் தேர் தீர்த்தவாரி முதலான உற்சவங்கள்லாம் இங்கே நடக்கிறது. இதில் காலை மாலை இருவேளைகளிலும் வாகனங்களில் புறப்பாடு நடக்கிறது. இது எல்லா கோவில்களுக்கும் காமன். எல்லா கோவில்களுக்கும் 2 வேளை புறப்பாடு உண்டு. கபாலீஸ்வரர் கோவிலையும் 2 வேளை புறப்பாடு உண்டு. வைஷ்ணவ திவ்ய தேசங்களான காஞ்சிபுரம் திருவல்லிக்கேணி எல்லா இடத்துலையும் ரெண்டு வேளையும் புறப்பாடு நடக்கிறது. இதில் என்ன பண்ணுறான்னா காலை வேளைகள் அந்தந்த கோவிலுடைய பழக்கத்திற்கு இயற்பா முதலாயிரம் பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் மற்றும் திருநெடுந்தாண்டகம் இதை ஓடப்படுறது. இயற்பால் என்னென்ன இருக்குது, இயற்பான்றது என்னன்னா அதனுடைய தன்மையிலே இருந்து சொல்லப்படுகிறது. இப்போ இதில் பாருங்கள், இதில் போட்டிருக்கிற அத்தனை பிரபந்தம் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, இது எல்லாத்துலேயுமே பலஸ்ருதியில் பொதுவாக அந்தந்த ஆழ்வார்கள் அவர்கள் பாடின பாடனுடைய பலஸ்ருதியில் வரைச்சே தங்களுடைய பேரை சொல்லுவாள். ஆனால் இந்த ராமானுஜ நூற்றந்தாரி வரைக்கும் இருக்கக்கூடியதான எந்த பிரபந்தத்துலேயும் எந்த ஆழ்வாருடைய பேரையும் கிடையாது, அப்படியே தான் முடியும். அது ஆழ்வாருடைய பேரும் இல்லாமல் இயற்பான அதனுடைய தன்மையிலே இருந்து எளிய தமிழிலே பாடப்பட்டதான ஒரு பிரபந்தம். அதை இத்தனை பிரபந்தத்தையும் சேர்த்து இயற்பான்ற ஒரு குரூப்பில் கொண்டு வந்திருக்கா. அதில் இங்கே காமிச்சிருக்கோம் டிஸ்பிளேயில். முதலாயிரம் திருப்பல்லாண்டு உள்ளிட்ட பெரியாழ்வார் திருமொழி, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, பெருமாள் திருமொழி, திருச்சந்த விருத்தம், திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, அமலநாதிபிரான், கண்ணினுன் சிறுத்தாம்பு, இதெல்லாம் அதில் வருது. இதில் முக்கியமானது ஒன்று திருவாய்மொழி இருக்குது பாருங்க, அது வீதியில் சேவிக்கிறது இல்லைன்னு. ஏன்னா அது வேத சாமியம் அப்படிங்கிறதுனால சேவிக்கிறது இல்லை. இது வேடிக்கையாக கூட ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு. நம்மாழ்வார் பாக்கி ஆழ்வார்கள் அந்தந்த திவ்ய தேசத்துக்கு போய் எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணான். ஆனால் நம்மாழ்வார் இருந்த இடத்துக்கு அத்தனை நாம் சொன்ன இந்த 36 திவ்யதேச பெருமாளும் அங்கே நம்மாழ்வார் இடத்திலே மங்களாசாசனத்தை பெற்று கொண்டு போனபடியினாலே அதனால் அதுக்கு சாமியம் ஜாஸ்தி, அதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. அதனால் அதை கோவிலை தவிர வேறு எங்கேயும் சேவிக்கிறது இல்லைன்னு ஒரு வழக்கம்னு அடியனுடைய ஆச்சாரியன் சொல்வேன் வேடிக்கையாக. அதை நாம் எடுத்துப்போம், பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. இதில் பாருங்க, இந்த பிரம்மோத்சவத்தில் திருவழுக்கூற்றிருக்கை அப்படின்னு ஒன்று திருத்தேர் அன்னைக்கு சொல்லுவோம். இது ரத பிரபந்தம் அப்படின்னு பேர், ரதபந்தம். இது ஆசிரியப்பான்ற இலக்கண வகையில் திருமங்கை ஆழ்வாரால் அருளப்பட்டது. இந்த திவ்ய பிரபந்தத்தை மாத்திரம் கொஞ்சம் நான் கூடுமான மட்டும் சொல்கிறேன், வேகமாக சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா அதை கேட்குறதுக்கு ரசமாக இருக்கும். எல்லா திவ்ய பிரபந்தமும் ஒரே மாதிரி பாடப்படுவது அல்ல, ஒன்றுத்துக்கும் ஒரு ராகம் இருக்குது. ஆசிரியப்பால் ஒரு விஷயம் அது. இப்போது இதில் 7 கூறுகள் 7 நிலைகள் அப்படின்னு இருக்குது. இது எதை பாடினதுன்னா திருக்குடந்தை சாரங்கபாணி எம்பெருமான் இருக்கார் இல்லையா, அவருடைய திருத்தேரை பற்றி திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்வதாக அமைந்ததாக இந்த பிரபந்தம் அமைஞ்சிருக்கு. இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் என்னன்னாக்க 7 வரைக்கும் இருக்குது நம்பர். 7 ஏறி இறங்கி மறுபடியும் ஏறி இறங்கும், அதுக்கப்புறம் 7லேருந்து 6, 1 அப்படின்னு முடியும். இந்த 7 ஏற்றம் பிறகு இறக்கம் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் தெளிவாக அது இருக்கும். இந்த பாருங்கள், இதுதான் இந்த பாசுரம் இருக்கக்கூடியதான இதை 2ஆக நான் காமிச்சிருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனையின்றனை ஒரு முறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதிலிலங்க இருகால் வளைய ஒரு சிலையொன்றிய ஈரையிற்றழல்வாய் வாழி நட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலுடுமானுரி இலங்குமார்பினில் இருபிறப்புருமானாகி ஒரு முறை ஈரடி மூவுலகளந்தனை 4 திசை நடுங்க அஞ்சிரை பரவ ஏறி 4 வாய் மும்மதத் திருசெவி ஒரு தனி வேழத்தரந்தையை ஒரு நாளிரு நீர் மடுவுள் தீர்த்தனை முத்தி நான்மறையை வகை வேள்வி அரு தொழிலந்தனர் வணங்கும் தன்மையை ஐம்புலனகத்தினுள் செருத்து 4
ஆங்குடனடக்கி முக்குணத்திரண்டவையகற்றி ஒன்றினில் ஒன்றி நின்று ஆங்கிருபிறப்பருப்போர் அறியும் தன்மையை முக்கண்ணாள் தோளை வாயரவோடு ஆறு பொதிசடையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை ஏழுலகிற்றினில் கொண்டனை கூறிய அறுசுவை பயனுமாயினை சுடர்விடும் ஐம்படையங்கையுளமர்ந்தனை சுந்தரனால் தோள் முன்னீர் வண்ணா நின் ஈரடி ஒன்றிய மனத்தால் ஒரு மதிமுகத்து மங்கையர் இருவரும் மலரென அங்கையில் முப்பொழுதும் வருட அரிதுயிலமர்ந்தனை நெறிமுறை நால்வகை வருணமுமாயினை மேதகுமைம்பெரும் பூதமும் நீயே அறுபதமுரலும் கூந்தல் காரணம் ஏழ்விடையடங்கச் செற்றனை அறுவகைச் சமயமும் அறிவரு நிலையினை ஐம்பாலோதியாகத் திருத்தினை அறம் முதல் நான்கவையாய் மூர்த்தி மூன்றாய் இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை. ஒன்றில் முடிஞ்சு போச்சு. இதுதான். அதுக்கப்புறம் குன்றா மதுமலர் சோலை வன்கொடி படப்பைன்னு போகிறது. அது நடுவில் வரும். இந்த முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நடுவில் இருக்கிற பெருமாள் படுத்துன்றதுக்கு கீழே அதை போட்டிருக்கா பாருங்க. இது ஒரு நிலையிலையும் அழகாக இந்த பாசுரத்தை கொண்டு வந்து இங்கே முடிச்சிருக்கா. இதுதான் தேருடைய விசேஷம். இந்த பாசுரம் சொல்லாத இருக்கிற தேர் உற்சவமே கிடையாதுன்னு சொல்லணும் வைஷ்ணவ திவ்ய தேசத்தில். இந்த அற்புதமான ஒரு இது எப்படி இதை, அதாவது நம்மளுடைய ஆராய்ச்சிக்கெல்லாம் அப்பால் பட்டதான திவ்ய பிரபந்தம் இது தமிழுடைய அழகு இது. அதுக்கப்புறம் திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்ட பெரிய திருமொழி பல்வேறு இலக்கண வகை தொகுப்புகள் அப்படின்னு தந்தை மன முந்து துயர் நந்த விருள் வந்த விரல் நந்தன் மதலை எந்த இவன் என்ன மலர் கந்த மலர் கொண்டு தொழ நின்ற நகர்தான் மந்த முழவோசை மழையாக வெழுகார் மயில்களாடு பொழில் சூழ் நந்தி பணி செய்த நகர் நந்திபுர விண்ணகரம் நண்ணு மனமே